ஒரு பேஸ்ட்ரி, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், சாக்லேட் பால் இருக்கு, ஸ்விஸ் ரோல், ஒரு பாயாசம், ஒரு மோஸ். லைவ் கவுண்டரில் ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம அப்சல்யூட் பார்பிக்யூ வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நைட் பஃபேக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மித்துனோட பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாருமே ஒன்றும் சாப்பிட மாட்டோம் 3 பேருமே. ஸோ அவராவது கொஞ்சம் சாப்பிடுவார். இருந்தாலும் ஸோ எப்படி இருக்குது பார்க்கணும், குழந்தைக்காக வந்திருக்கோம். ஸோ டேரிஃப் எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த வீடியோஸ் உடனே பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் உள்ளே வந்தோம்னா வந்து லெஃப்ட்லேயே இருக்குது ஒரு ஸ்ட்ரீட்டில். நீங்கள் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டாலே வரும். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணணும். நான் நேற்று தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஸ்லாட் இருந்தால் டேரெக்டாக வந்தால் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ணி ப்ரீ புக் பண்ணிவிட்டு வரலாம். நான் நேற்றே பண்ணிவிட்டு வந்தேன். ஸ்டார்டர்ஸில் இங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஒரு கிரில்டு பைனாப்பிள் இருக்குது, ஒரு சீஸி பொட்டேட்டோ இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். பார்பிக்யூ பாக்ஸ் இருக்குது. ஸ்டார்டருக்கு கிரில்டு பைனாப்பிள், பன்னீர் இருக்குது. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு, மட்டன் ஷீக் கபாப், சீஸி பொட்டேட்டோ, ஒரு சிக்கனு. இது சிக்கன் ஹனி சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன் விங்ஸு. இதுலேயும் சிக்கன் ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் கிறிஸ்பி கார்ன் இருந்துச்சு. டேஸ்ட் 1-2 சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ போயிட்டு பஃபேல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மாக்டெயில் ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மேஜிக்கல் ஜர்னி கிரில் இங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இதுலேருந்து வரலாம். ரசம், இது டொமேட்டோ சூப்பு, இது பாயாஸ் ஷர்பா, சிக்கன் தம் பிரியாணி. காலி ஆயிடுச்சு போல், ஃபில் பண்ணுவாங்க. இந்த பட்டர் சிக்கனும் ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கறி, சில்லி சிக்கனும் எக் ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. இந்த பப்பட்ஸ், அப்பளம்லாம் இருக்குது. தயிர் சாதம், சாலட்ஸு, இது தயிர் வடை, வெஜ் பிரியாணி, ஊறுக்காய் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெஜ் ஐட்டம்ஸு. கடாய் வெஜ்ஜு, பன்னீர் கோஃப்தா இன் பாலக் கிரேவி, பட்டிண்டா ஆலு, இது பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் மஞ்சூரியன், சிங்கப்பூர் நூடுல்ஸ், தால், ஸ்டீம் ரைஸ். மெயின் கோர்ஸ் அவ்வளோதான். இன்னும் லைவ் கவுண்டர்ஸ் வேணால் என்ன இருக்குதுன்னு கேட்டுக்கலாம். டெசர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு பேஸ்ட்ரி, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், சாக்லேட் பால் இருக்குது, ஸ்விஸ் ரோல், ஒரு பாயாசம், ஒரு மோஸ், கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. டெசர்ட் கவுண்டர், டெசர்ட் ஐஸ்கிரீம், ரப்டியா பேர் தப்பாக சொல்கிறேன், ஷாஹி துக்குடான்னு நினைக்கிறேன். இது ஒரு கேக்கு, ஒரு சாக்லேட் கேக்கு, ப்ரௌனி, மினி பாதுஷா இருக்குது. சின்ன வயசில் சாப்பிடுவோமே ஒரு ஐஸ்கிரீம். இது ஜிலேபி. ஸோ அவ்வளோதான். ஐஸ்கிரீம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க போல். குலோப் ஜாமுனும் அல்வாவும் இருக்குது. ஸோ இதுதான் மெனு. எனக்கு என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த லைவ் கவுண்டரில் பார்த்தா இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பார்பிக்யூ சிக்கன், ஸ்லைஸ் சிக்கன், ஃபிஷ்ஷு, டக்கு, ராபிட்டு. ஸோ இதெல்லாம் ஏதாச்சும் நமக்கு தவா ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. வெஜிடேரியனில் பார்த்தோம்னா
பாஸ்தா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. தோசை எல்லாம் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. பீஸா இல்லையா? லைவ் கவுண்டரில் ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்டிருந்தோம். கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மெனுலாம் என்ன இருந்துச்சுன்னு காமிச்சிருப்பேன். என்ன கேட்டால் ஏதோ கம்மியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஸ்மோக் அப் பார்பிக்யூக்கு போயிருந்தோம். ஸோ அப்போதைக்கு அது ஏதோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட்லாம் வந்து சொன்னாங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பஃபே போவோம், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும் டெசர்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் குறைச்சிருக்காங்க தான். ஒரு சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு இவ்வளோ சாப்பாடுன்றது அதிகம். பட் இந்த பஃபே வெரைட்டியில் நான் சொல்கிறேன், கொடுக்குற காசுக்கு வந்து இது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் டேஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வச்சாங்களே, எல்லாமே வந்து எதுவுமே விரும்பி சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னொரு டைம் கேட்டு சாப்பிட்ற மாதிரியே இல்லை. லாஸ்ட் இயர் ஸ்மோக் அப் போனப்பயாச்சும் அந்த சீஸி பொட்டேட்டோ, கிறிஸ்பி கார்ன் எல்லாம் நாங்கள் கேட்டு 2வது டைம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த வாட்டி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓகே டேஸ்டேவாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லைவ் கவுண்டரில் பார்த்தோம்னாலும் வந்து தோசை வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாஸ்தா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பீஸா கேட்டேன், பீஸாலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ரேபிட்டா அந்த மாதிரி வெரைட்டிஸ், கொஞ்சம் தவா ஃப்ரை மாதிரி சாட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். முன்னெல்லாம் வந்து பஃபே போனோம்னா வந்து என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் அப்படிலாம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இது ஒரு 3rd டைம் தான் பஃபே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போல்லாம் பார்க்கும்போது வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. டேஸ்ட்டும் வந்து ஓகே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு டேரிஃப் பார்த்தோம்னா வந்து அடல்ட்டுக்கு வந்து 840, கிட்ஸுக்கு வந்து 450. மிதுன் வந்து 9+ இயர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தோம்னா வந்து அடல்ட் சார்ஜ் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு போய் எதுக்கு அடல்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுனால இவனுக்கு வந்து இன்னைக்கு கிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் பில் பார்த்தோம்னா வந்து 2570. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதெல்லாம் என்னென்னா பஃபேனா வந்து ஒரு ஃபேண்டசிக்காக வந்து சாப்பிடலாம், ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றோமான்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏபியில் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மணிக்கு வர்த்தா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் வந்து அதர் சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸு, ரீசெண்டாக பாலி பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. அப்புறம் அடல்ட்டு 839 × 2. ஸோ டோட்டல் பில் பார்த்தோம்னா 2570. நான் கூட ஒரு 4000 3000 வந்துருமோன்னு நினச்சேன். ஓகே.